இன்னைக்கு என்னென்ன வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்திடலாமா? இன்னைக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லா நம்ம என்னென்ன வேர் பண்ணுவோம் அப்படின்ற எல்லா கலெக்ஷனுமே இருக்கும். ஸோ நீங்க வீடியோவை முழுசா பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. இது எல்லாருக்குமே யூஸ் ஆகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ பார்த்துட்டு யூஸ் ஆகுதா இல்லையான்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. இப்போ வந்து ரொம்ப லேக் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து saree தான். சாரியோட ஸ்டார்ட் பண்ணா கொஞ்சம் சாம்பிரதாயமா நல்லதா முடியும் இல்லையா? ஸோ அதுக்காக saree. ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா காலங்காத்தால ஏஞ்சி நம்ம மடமடன்னு ரெடி ஆயிட்டு saree தானே கட்டிட்டு போவோம். ஸோ சாரியோடவே ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த saree வந்து நான் மீஷோல தான் பிக் பண்ணேன். இந்த saree பிக் பண்றதுக்கு ரீசன் என்னன்னா, இப்போ மெயினா சம்மர் வருது. சம்மருக்கு ஏதாச்சும் சின்ன சின்ன ஃபங்க்ஷன் இருக்கும், பார்ட்டிஸ் இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம கிராண்டா கட்டிட்டு போனோம்னா இந்த வெயிலுக்கு கேரி பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்காண்டி நம்ம காட்டன் saree எல்லாம் கட்டிட்டு போக முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த saree பிக் பண்ண. ஃபர்ஸ்ட் வந்து சாரியோட டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். saree ஃபுல்லாவே கிரீம் கலர்ல இருக்கும். பிளவுஸ் வந்து ராணி பிங்க் கலர்ல இருக்கும். ஸோ காம்பினேஷனே சூப்பரா இருக்கு இல்லையா? இந்த ராணி பிங்க் பிளவுஸுக்கு வந்து ஒரு சைடு மட்டும் லேஸ் கொடுத்திருக்கிறாங்க. அது வெறும் ஸ்லீவ்ஸ்க்கு மட்டும் தான் கரெக்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்திருக்கிறாங்க. இப்போ சாரீக்கு வந்தோம்னா saree ஃபுல்லாவே பிளைனா இருக்கும். ரெண்டு சைடுமே இந்த மாதிரி பார்டர் கொடுத்ததுனால பார்டர் லேஸ் கொடுத்ததுனால லுக்கு வந்து செம்மையா இருக்கும். அந்த பார்டர் லேஸும் ராணி பிங்க் கலர்ல கொடுத்ததுனால சாரிய நல்லா பிரைட்டா காமிக்கும். ஸோ இது வந்து நம்ம பார்ட்டிக்கும் ஃபங்க்ஷனுக்கு தாராளமா கட்டிட்டு போகலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். saree வந்து நல்லா லைட் வெயிட்டா இருக்கவே எவ்வளோ நேரமாச்சு நம்ம கேரி பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ பேசுறது எதுக்கு, கட்டியே காமிச்சிடுற பாருங்க. முந்தானிக்கு குச்சி கட்டுற வேலையும் மிச்சம்தான். அங்கங்க அவங்களே குச்சி கட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுவும் நல்லா ஹைலைட்டா இருக்கும். saree டோட்டலா இப்படி இருக்கும். saree ஃபுல்லாவே ஹைலைட் பண்ணி வைக்கிறது அந்த பார்டர் லேஸ் தான். அது கொடுத்ததுனால தான் இந்த சாரீக்கே அழகு வந்துச்சு. சாரியும் கொஞ்சம் ஜிகு ஜிகு ஜிகுன்னு மினுக்குது. ஸோ அதுக்கும் saree வந்து நல்ல லுக்கா இருக்கும். ஃபைனலா saree வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நல்ல குவாலிட்டியாவும் இருக்கு. ஸோ கொடுத்த ப்ரைஸ்க்கு வந்து இது வர்த்து தான் மச்சி அப்படின்னு தோணுது. உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். ஒரு முறை செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பியூட்டிஃபுல்லான குர்த்தி பார்க்கலாம். ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்த உடனே நைட்டி போட்டுடுவோம். ஆனா வீட்டுல வேலை யாராச்சும் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ நைட்டி போட மாட்டோம் இல்லையா? ஸோ saree மாத்திட்டு ட்ரெஸ் போட்டுக்கலாம் இப்போ. ஸோ இப்போ வந்து குர்த்தி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஓப்பன் பண்ண உடனே எனக்கு ஒரே சிரிப்பு தான். எதுக்குன்னா இந்த ஸ்லீவ்ஸ் பாருங்களா எந்த அளவுக்கு பெருசா கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் பிக் பண்ணது என்னவோ XXL தான். பாடி மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா ஸ்லீவ்ஸ் மெஷர்மெண்ட் மட்டும் என்னவோ என் கை மாதிரி இன்னும் 2 கை உள்ள போகலாம். அந்த அளவுக்கு பெருசா கொடுத்திருக்கிறாங்க. இவ்வளவு பெருசாவும் கொடுப்பாங்க XXLக்கு? இது என்ன XXL இல்ல 4XL கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் செக் பண்ணி பாக்குறேன். ஆனா பாடி மெஷர்மெண்ட் கரெக்டா தான் இருக்கு போல அப்படின்னு தோணிச்சு. சரி செக் பண்ணி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் குர்த்தி முழுசா பார்க்கவே ஸ்டார்ட் பண்ணேன். கலங்காரி பிரிண்ட் வந்து நல்லா இருக்கு. பிரிண்ட்னா இது தண்ணியில போட்ட உடனே போகும் அப்படின்னு தோணல, போகாதன்னு தான் தோணுது. குர்த்தி ஃபுல்லாவே பொம்மையா இருக்கு. பாக்குறதுக்கு அழகா இருக்கு. ஆனா இந்த ஸ்லீவ்ஸ் மட்டும் தான் என்னடா இது அப்படின்னு தோண வச்சிச்சு. பாருங்க எந்த அளவுக்கு பெருசா கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தைக்கிறப்ப யாராச்சும் மாத்தி தச்சுட்டாங்க போல ஸ்லீவ்ஸ் மட்டும். பாடி மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. லைட்டா இந்த மாதிரி லூஸா இருக்கு. எப்பவுமே XXLக்கு எனக்கு கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங்கா இருக்கும். அது ஸ்டிச் பண்ணிக்கணும்னா கரெக்டா இருக்கும். இப்போ எல்லாமே நீட்டா ஃபிட்டிங் பண்ண பிறகு இப்படி இருக்கு பாருங்க. எனக்கு ஒரு 10 வயசு கம்மி ஆயிடுச்சு இல்லைங்களா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதோ என்னவோ. எனக்கு பர்சனலா அப்படி தோணிச்சு. பரவாயில்லையே இந்த குர்த்தில நம்ம ரொம்ப சின்ன பொண்ணாதான் தெரியுறோம் அப்படின்னு தோணிச்சு. அதர்வைஸ்
எல்லாமே நல்லா இருக்கு. அந்த ஸ்லீவ்ஸ் மட்டும் கொஞ்சம் பெருசா குடுத்திருக்கிறாங்க. அது ஸ்டிச் பண்ணிட்டோம்னா, இந்த மாரி நீட்டா அழகா இருக்கும். கிளாத் வைஸ் வந்து ரொம்ப திக்காவும் இல்ல, அதுக்காண்டி ரொம்ப தின்னாவும் இல்ல. மீடியமா இருக்கு. தண்ணீல போட்ட பிறகு மேபி திக்கா மாறலாம். ஏன்னா இது ரேயான் கிளாத், காட்டன் கிடையாது. ஸோ தண்ணீல போட்ட பிறகு கூட திக்கா மாறலாம். டோட்டலா குர்த்தி வந்து சூப்பரா இருக்கு. வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துடுங்க. இப்போ வந்து இந்த 2 போட்டுட்டு நைட்டு தூங்குறப்ப என்ன பண்ணுவோம்? நைட்டி போட்டுட்டு தூங்குவோம். நம்ம காலங்காத்தால இருந்து நைட்டி போட்டுட்டு தான் இருப்போம். ஆனா சில பேரு தூங்குறப்ப மட்டும்தான் நைட்டி போடுவாங்க. அதுலவும் சில பேருக்கு வந்து நைட்டி பிடிக்கவே பிடிக்காதுன்னா பாத்துக்கோங்களேன். ஸோ அவங்களுக்காக நைட் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். நைட்டி இல்ல நைட் ட்ரெஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா தூக்கம் கூட வராது. நல்லா கம்ஃபர்ட்டா இல்லன்னா. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இப்போ வெயில் வேற ரொம்ப ஜாஸ்தியா இருக்கா? இது இல்லன்னா தூங்கவும் முடியாது. நைட்டி ஆர் நைட் ட்ரெஸ் இல்லன்னா கஷ்டம் இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான். பேண்ட் நார்மலா ஆஸ் யூஷுவல் சேம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. எலாஸ்டிக் கொடுத்ததுனால எல்லா சைஸ்க்கும் ஃபிட்டிங்கா தான் இருக்கும். கம்ஃபர்ட்டாவும் இருக்கு. ரொம்ப டைட்டாவும் இல்ல. அதுக்கன்ட்டு ரொம்ப லூஸாவும் இல்ல. கரெக்ட்டா தான் இருக்கு. வேர் பண்ணியே காமிச்சிடுறேன் பாருங்க. டாப் வந்து இங்க வெஸ்ட் லைன் கிட்ட நம்மளுக்கு ஃப்ரில்ஸ் கொடுத்ததுனால இன்னும் கம்ஃபர்ட்டா இருக்கு. ஃபுல்லா ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தாலும் அது ஒரு மாரி இருக்கும். இந்த மாரி ஃப்ரில்ஸ் கொடுத்ததுனால இன்னும் ஃப்ரீயா இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் 3/4 ஸ்லீவ்ஸ் கொடுத்ததுனால லுக் வந்து செம்மையா இருக்கு. இது எனக்கு எப்படி இருக்கோ என்னவோ, எனக்கு புதுசா இருக்கு. ஆனா நல்லா இருக்கு. கம்ஃபர்ட்டா, ஃப்ரீயா இருக்கு. கிளாத் வந்து ரொம்ப தின்னாவும் இல்ல, ரொம்ப திக்காவும் இல்ல. முன்னாடி சொன்ன மாரி தான் மீடியமா இருக்கு. அதுக்காண்டி நல்லா இல்லன்னு சொல்ல முடியல. நல்லா தான் இருக்கு. இது காட்டன் கிளாத் தான். ரேயன் கிடையாது. ஸோ காட்டன் கிளாத் தான். நல்லா கம்ஃபர்ட்டா இருக்கும் வெயில் காலத்துக்கு. கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். காலையில சாரி கட்டிட்டோம், மத்தியானம் வந்து ட்ரெஸ் போட்டுட்டோம், நைட்டு தூங்குறப்போ நைட் ட்ரெஸ்ஸும் போட்டுட்டோம். இந்த 3த்துல உங்களுக்கு எது நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு, இதுல உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருப்பேன். கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். வீடியோ எப்படி இருக்கு என்னன்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுடுங்க. தேங்க்யூ.